உங்களுடைய எய்ம் என்னப்பா லைஃப்ல? ஆர்மி ஆஃபீஸர். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வி ஷுட் பிலீவ் இன் அவர் செல்ஃப். அது ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். அடுத்து பிலீவ் இன் காட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை. நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். சார், இப்போ கன்னியாகுமரியில சைனிக் ஸ்கூல் பத்தின அவேர்னஸ் எப்படி சார் இருக்கு? யூ ஆர் இன்டு சைனிக் ஸ்கூல் அமராவதி நவ். அப்பா சொன்னதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோ. நேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். Join everyone. Welcome you all to Garud Defense Training Academy. This is Chandrakumar. So, இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is none other than Abhimanyu. So, இவர் சைனிக் ஸ்கூல் எக்ஸாம் 2024. So, எக்ஸாம் எழுதி and he had cleared it and அவர் ஸ்கூலுக்குள்ளேயும் போயிட்டார். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி படிச்சாரு and அவங்களுடைய பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் how he gone through this examination. ஸோ இது நிறைய பேர் வந்து வெயிட்டிங் ஆக்சுவலி அவங்களோட இன்டர்வியூக்காக. ஸோ ஹியர் we are going to look after that. So yes, Abhimanyu, how do you feel after நீங்க சைனிக் ஸ்கூலுக்குள்ள போயிட்டீங்க இல்லையா? இப்போ அங்க போயிட்டு அட்மிஷன்லாம் ஆயிட்டீங்க. ஸோ how you feel? Yeah, tell me that feeling, you know. Sir, I feel very happy and I feel like I achieved my goal. Okay, fine. மேம், நீங்க மேம், பிகாஸ் நீங்க வந்து பயங்கரமான ஒரு பேரண்ட். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், பிகாஸ் நீங்க ஒரு ரிசல்ட்டுக்காக நெட் சென்டர்ல போய் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இருந்திருக்கீங்க இல்லைங்களா? எஸ், சொல்லுங்க மேம். எஸ், உங்களுடைய ஃபீலிங் ஹவ் இட் இஸ் நவ்? ഭയങ്കര എക്സൈറ്റ്മെന്റ്, സന്തോഷം പറഞ്ഞറിയിക്കാനായില്ല. കാരണം ഞങ്ങള് ഒരു പ്രാവശ്യം ഈ എക്സാം അറ്റൻഡ് ചെയ്തതായിരുന്നു. അന്ന് ഞാനാണ് അവനെ ഫുൾ ഗൈഡ് ചെയ്തത്. പക്ഷെ ഞങ്ങൾക്ക് അത് വളരെയധികം മാർക്ക് കുറവായിരുന്നു. 170 മാർക്സ് ആയിരുന്നു കിട്ടിയത്. പക്ഷെ ഇപ്പൊ ഗരുഡ് കൂടെ എക്സാം കഴിഞ്ഞ് വന്നപ്പോ പറഞ്ഞു, എങ്ങനെയുണ്ട്? എനിക്ക് സന്തോഷാണ് അമ്മ. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം അച്ഛനും അമ്മയും നന്ദുവും ഉണ്ടായിരുന്നു എക്സാം. ഇപ്രാവശ്യം എന്റെ കൂടെ എന്റെ ഗരുഡും കൂടെ ഉണ്ടെന്ന് വളരെ ഹാപ്പി ആയിട്ട് പറഞ്ഞു. താങ്ക് യു സർ, താങ്ക് യു സോ മച്ച്. താങ്ക് യു சார். நீங்க சார், how you feel சார்? ரொம்ப ஹாப்பி சார். இதே மாதிரி தான் കഴിഞ്ഞ டைம் கிடைக்காம இருந்தப்போ ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்போ உங்களோட அகாடமியில சேர்ந்து அவன் படிக்கிறது பார்த்ததுன்னா பயங்கர ஹாப்பி ஆச்சு. அது உங்களோட கோச்சிங், அவனுடைய முயற்சி ரெண்டுமே பெரிய நல்லா இருந்துச்சு. அது நல்ல ஒரு fine sir. Thank you so much sir. Okay, and Abhimanyu score பாத்தீங்கன்னா it is 253. Actually it is a phenomenal score சொல்லலாம். இது வந்து Abhimanyu செகண்ட் attempt, right? ஓகே. சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருந்தீங்க Abhimanyu? நீங்க 170 சார். 170. அது எப்படி நீங்களே செல்ஃபா படிச்சீங்களா? சார், me and my mother helped me to. சூப்பர். வெரி குட் Abhimanyu. ஓகே, ஃபைன். சார், நீங்க இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க சார். லைக் உங்களுடைய பிளேஸ் எங்க இருக்கிறீங்க and where you are working, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார். எஸ் சார். சார், ഞാൻ வந்து 22 இயர்ஸ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு திருப்பி டிஎஸ்சி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோர்ல திருப்பி ஜாயின் ஆயிட்டேன். இப்போ இதுல வந்துட்டு 6 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருநெல்வேலியில ஐஎன்எஸ் கட்டபொம்மன் நேவி கூட இருக்கிறேன். திருநெல்வேலி திஷன் விளைப்பாக்கம் பரப்பாடி. ஓகே ஃபைன் சார். இந்த மாதிரி அங்கேயே வேலை செய்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு டாய் ஷாப்பில் போயாலும் அவன் இஷ்டமுള്ളത് கிட்டியிല്ലെങ്കിൽ அவன் வேற ஒன்னும் எடுக்கல. Abhimanyu வந்து எஸ் Abhimanyu, நீங்க ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா நாங்க தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க? ஏன் நிறைய அகாடமிஸ் இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க ஏன்? why Garud? சார், அந்த நேம்ல அது இருக்கு சார், Garud. நேம் பிடிச்சிருக்கு. ஓகே, வேற என்ன பாத்தீங்க? അല്ല, അക്കാഡമി அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நல்ல சூப்பர் சார். எனக்கு ஒரு பயங்கரമായ ஒரு அனுபவம் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல பிள்ளைக்கு மெடிக்கலுக்காக போயிருந்தோம். அங்க ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்திருந்தாங்க. நாமக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ எங்கிட்ட கேட்டாங்க எங்க படிக்கிறாங்க, எங்க கோச்சிங். இதே மாதிரி கருட் அகாடமி. அப்போ அவங்க பெருமை அவங்கள சொன்னாங்க. அவங்க வந்து வேற அகாடமியில தான் கோச்சிங். ஆனா அவங்க கோச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஏதாவது டவுட்ஸ் அந்த அகாடமியில் கேட்டிருந்தாக்க அவங்க அவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்றது. அப்போ அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க கருட்ல.
ஷெட்யூல் கான்டாக்ட் பண்ணி அவங்க வேற அகாடமியில் படிச்சு கூட நீங்க வந்துட்டு அவ்வளவு அருமையா அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீங்க. பிள்ளைங்களை எப்படி எடுத்துட்டு போகணும், காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதெல்லாம் அது கூட அவங்க சொன்னாங்க. அந்த பேரண்ட்ஸ் நம்மள அதை உட்கார்ந்துருக்கும் போது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உங்களை எங்களுக்கு யாருன்னு தெரியல, பட் எங்களுடைய ஒரே நோக்கம் அவங்க அவங்க குரூப் போறாங்க இல்லையா, we have to help them. அவ்வளவுதான் சார். If they call us, whatever they recommend, we'll do it. அவ்வளவுதான். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கேட்கறது ஸ்டார்ட் பண்ணாங்க. கேரட் அகாடமி எங்க இருக்குது, வேலூர்ல. அதை பத்தி ரொம்ப ஒரு கம்சம் ஒரு 20-30 மினிட் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அகாடமி நிறைய பேர்கிட்ட சொல்லணும். ரொம்ப இது எனக்கு பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கும் போது சார், அவன் ஸ்கூல்ல கிளாஸ் அட்டெண்ட், இங்கே ரெண்டுமே அவனோட மைண்ட், ஆனா ரொம்ப கூலா தான் அட்டென்ட் பண்ணிட்டு. அது வந்து அந்த நீங்க கொடுக்குற அந்த கோச்சிங், அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அவனை அந்த படிக்க வைக்கிறது, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் அட்டென்ட் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல நல்ல ஹை மார்க் 87% ஏதோ ஸ்கோர் பண்ணிட்டா ஸ்கூல்ல. அப்படிங்களா? ஓகே, he became topper இல்ல ஸ்கூல்ல? 3 to 5 സ്റ്റുഡൻസിനകത്ത് വരും. കുറച്ചും കൂടെ നല്ലതുപോലെ ആയിരുന്നു. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു എന്ത് പറ്റി അഭിമന്യുന്റെ മാർക്ക് ഇങ്ങനെ ഡൗൺ ആവുന്നു ഇടയ്ക്ക് ചോദിച്ചു. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു അവൻ ഇതുപോലെ ഒരു കോച്ചിങ്ങിലും കൂടെ പോകുന്നുണ്ട്. വീട്ടില് ബുക്കേ എടുക്കുന്നില്ല, ഫുൾ അവൻ അങ്ങനെ പഠിക്കാറില്ല. വൈകുന്നേരം ഒരു 5 to 5:30 അത് ഞാനും അവനും കൂടെ ഉള്ള ഒരു പഠിത്തമായിരിക്കും. പിന്നെ പഠിക്കില്ല. എന്നും ഒരു പിന്നെ കുളിച്ച് റെഡിയായി അവന്റെ കാര്യങ്ങളെല്ലാം കഴിഞ്ഞു 6:30 to 7 അവൻ ഉറപ്പായിട്ട് ഒരു പോസിറ്റീവ് വീഡിയോ കണ്ടിരിക്കും. അബ്ദുൽ കലാം സാറിന്റെ വീഡിയോ, ഗണപതി ഭഗവാന്റെ വീഡിയോ, ഹനുമാൻ സ്വാമിയുടെ വീഡിയോ. എങ്ങനെ ഓട്ടിച്ചല്ലടാ, ഇത്രയും വലിയ എക്സാം വരുന്ന പഠിക്കടാന്ന് പറഞ്ഞാൽ ഇത് മസ്റ്റാണ് അവന്. വേറെ ഒന്നും ഇല്ലെങ്കിൽ വൈൽഡ് ആ ചാനലെങ്കിലും കാണും. അതില് ഈ പുലി മാനിനെ പിടിക്കുക, ഇതൊക്കെയാണ് അവന്. എന്നിട്ട് പറയാം ഓരോ ടൈഗറും ഓരോ സ്റ്റൈലിലാണ് ക്യാച്ച് ചെയ്യുന്നത്. ഞാൻ പറയും നീ എന്തേ പഠിക്കുന്നില്ല. സഞ്ജീവ് മോഹന്റെ വീഡിയോ കണ്ടിട്ടാണ് ഇവന് ഭയങ്കരമായിട്ട് ഇൻട്രസ്റ്റ് ആയത്. ഇപ്പൊ പറയായിരുന്നു അച്ഛാ നമ്മുടെ ഫാമിലി പോലെ ഇരിക്കുന്ന അച്ഛാ, ആ ചേട്ടനും സ്കൂളിൽ ഫസ്റ്റ് ആണ്, എന്നിട്ടും അക്കാഡമി ചേർന്നത് കണ്ടില്ലേ, അപ്പൊ ഇതില് വേറെ എന്തൊക്കെയോ പഠിക്കാനുണ്ട്, എന്നെയും കൂടെ ചേർക്കഴിച്ചാന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പൊ എന്റെ വീഡിയോ ഞാൻ 253 மார்க் எடுத்ததுல இருந்து எனக்கு ஒரு மனசுல சங்கடம்னா இவனை ஸ்டார்டிங்லயே விட்டுருக்கணும் கேரட்ல, அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. லாஸ்ட் 3 மந்த்ஸ் தானே விட்டாங்க சார். அது ஃபைனான்சியல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால ஸ்டார்டிங் விட முடியல. ஆனா அப்ப கூட அவன் அந்த 3 மாசத்துலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பயங்கரமான லைக் ஹி இஸ் ஹேவிங் தட் கட் ஃபீலிங் சார். கண்டிப்பா ஐ ஷுட் கிராக் இட் அப்படின்னு சொல்லி மேட் இட். ஏன்னா நான் அவனை பார்க்கும் போதே ஐ காட் தட். நீங்க என்கிட்ட பேசும்போது he spoke with me one time, I think so. ஸோ அப்போதே வந்து எனக்கு அந்த சம்திங் ஒரு இன்ஸ்டிங் சொல்லணும் இல்லைங்களா, he will make it அப்படின்னு சொல்லி அது எனக்கு தோணுச்சு. அதனால தான் உடனே ஓகே யூ ஜஸ்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ தட் மேட் அது சம்திங் ஐ டோன்ட் நோ. வேற அந்த ஒரு சில டைம்ல நமக்கு அந்த லைட்டிங் தோணும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு இவன்கிட்ட தோணுச்சு. So that one also could be a reason இருக்கலாம், தெரியல. So all God grace தான், சரிங்களா? ஓகே அபிமன்யு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னியா? ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னியா, எல்லார்கிட்டையும் தட் யூ ஆர் கோயிங் டு சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி? பிளஸ் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? சார் எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன் எனக்கு சைனிக் ஸ்கூல்ல கிடைச்சிருந்தா. அவங்க எல்லாம் எப்போ எப்படிடா கிடைச்சது அப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க இல்லையா? ஓகே சார், நீங்க உங்க யூனிட்ல சொன்னீங்களா சார்? உங்க ஆமா சார், யூனிட்ல எல்லாருக்கும் நம்மளோட ஓசி ஆஃபீசர் கமாண்டிங் எஸ்எம் சாவு எல்லாருக்குமே ரொம்ப, ஏன்னா அங்க இப்போ குஜராத்ல இருந்து ஒரு புள்ள படிக்கிறாரு. குஜராத்ல இருந்து செகண்ட் என்னுடைய புள்ள தான் அந்த சைனிக் ஸ்கூல் எங்களுக்கு இருக்க யூனிட்ல 200 அது ஒரு பெருமை சார். பிகாஸ் நம்ம மிலிட்டரியில இருக்கிறோம்னா நம்ம பசங்க சயின்ஸ் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உள்ள வந்து அந்த கமாண்டிங் பவர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துருச்சுன்னா அந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா he will become excellent officer ஃபியூச்சர்ல என்டி எல்லாம் கிளியர் பண்ணி. ஸோ we are seeing அபிமன்யு in such a height. So let's see, கண்டிப்பா உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துவான் சீக்கிரத்துல, சரிங்களா?
ரைட். எஸ் அபிமன்யு, நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய எய்ம் என்னப்பா லைஃப்ல? வாட் யூ வாண்ட் டு பிகம்? சார் ஒரு ஆபீசர் ஆயிருக்கும் சார். ஆபீசர்? நேஷனுக்கு என்ன ஆபீசர் ஆகும்? ஆர்மி ஆபீசர். ஆர்மி ஆபீசர், சூப்பர்டா. ஸோ ஆர்மி அப்பா பக்கத்துல இருக்காரு, கண்டிப்பா யூ வில் பிகம் ஆபீசர். ஓகே, ஸோ ஒன் டே அவர் பெருமைப்படுவார், இந்த மாதிரி அவன் பையன் ஆஃபீஸர் ஆனா, தட் இந்த சைனிக் ஸ்கூல் ஜாயின் பண்ணனால. ஏன்னா இது வந்து உனக்கு அட்வான்ஸா இட் வில் பி டீச்சிங் யூ. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. என்டிஏ எக்ஸாம் மட்டும் கிடையாது, எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அதுல ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் கேட்பாங்க. அந்த குவாலிட்டிஸ் இந்த ஸ்கூல்ஸ்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யூ ஹேவ் டு கோ த்ரூ எவ்ரி திங். அப்படி போக ஆரம்பிச்சிட்டேன்னா டெஃபினட்டா யூ வில் கிளியர் என்டிஏ அண்ட் பிகம் ஆஃபீஸர் வெரி சூன். சரியா? 12th முடிச்ச உடனே த யங்கஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா கூட மாறலாம். சரியா? ஸோ ரிமெம்பர் தட். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கடந்து வரணும் ஸ்கூல்ல. ஓகேவா? தட் இஸ் மோர் தென் எனஃப். ஃப்ரீயா அவங்களே படிக்க வச்சிருவாங்க அண்ட் யூல் பிகம் அ பர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர். சரி, அப்பாவை கேளுங்க, என்டிஏ பத்தி எல்லாம் சொல்லுவாரு. ஓகேவா? ரைட். ஸோ கெட்டிங் இன்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இஸ் நாட் அ ஈஸி திங். ஓகே, பட் யூ வில் கிராக் இட். ஏன்னா நீ சைனிக் எக்ஸாமே ஜாலியா ஈஸியா கிராக் பண்ணிருக்க. கரெக்டா? சுத்தமா ஐ திங்க் சோ. நீ ரொம்ப வந்து மனக்கிடவே இல்லை, ஜாலியா எழுதுன, யூ கிளியர்ட் இட். கரெக்டா? இதே மாதிரி അവൻ പേര് കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു സയൻസ് എക്സിബിഷൻ. ഞാൻ പറഞ്ഞു ഇത്രയും ടെൻഷനിൽ നീ എന്തിനു മോനെ അതില് പേര് കൊടുത്തു? അതും എനിക്ക് വേണോ അമ്മ എന്ന് പറഞ്ഞു. വൈകുന്നേരം ഞാൻ ഇങ്ങനെ കാത്തിരിക്കും, അവൻ 5 മണിയാവും വീട്ടിലെത്താൻ. അപ്പൊ ഇങ്ങനെ മോനെ വാ പഠിക്കാം, 1/2 മണിക്കൂറേ ഉള്ളൂ. ആ ടൈമിലാണ് കുട്ടിപ്പാപ്പ സൈക്കിള് ചവിട്ടുന്ന സമയം. ആ ടൈമേ ഉള്ളൂ നമുക്ക്. അത് കഴിഞ്ഞ് അവൻ പഠിക്കാൻ സമ്മതിക്കില്ല. അപ്പൊ ആ ടൈമിൽ അപ്പൊ വരുമ്പോ പറയും, ഇല്ല എനിക്ക് ഇതില് പേര് കൊടുത്ത് എനിക്ക് കടയിൽ സാധനം വാങ്ങാൻ പോണോന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ പോകുമായിരുന്നു. രാവിലെ ആവുമ്പോ ആ ലൈറ്റ് അണഞ്ഞ്, വെളുപ്പിന് 5 മണിക്ക് പഠിക്കാൻ എണീക്കുമ്പോ ആ ലൈറ്റ് എല്ലാം അണഞ്ഞിരിക്കും. വീണ്ടും ഒന്നേന്ന് അവൻ വയർ കണക്ട് ചെയ്യും. പിന്നെ അത് അവിടെ സ്കൂളിൽ സബ്മിറ്റ് ചെയ്യുന്നത് വരെ അവൻ ബുക്ക് എടുത്തില്ല. എനിക്ക് സമാധാനവും ഇല്ലായിരുന്നു. ബുക്ക് എടുക്കാൻ எல்லாம் அட்டெண்ட் செய்து. பின்ன எக்ஸாமுக்கு தேவையான டைம்ல ஸ்டடி. தட் இஸ் த திங். இப்ப எல்லா பசங்களும் சும்மா புக்கை வச்சு படிச்சுட்டே இருந்தாங்கன்னா தேர் இஸ் நோ யூஸ். படிக்கும் போது ஷார்ப்பா படிக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் அ ஷார்ப்னஸ் இன் ஸ்டடி. ஸோ அது அபிமன்யு கிட்ட டைரக்டா இருக்கு. ஸோ தட் மேட் ஹிம் டு கிளியர். சரிங்களா? எஸ் சார். இப்போ கன்னியாகுமரியில சைனிக் ஸ்கூல் பத்தின அவேர்னஸ் எப்படிங்க சார் இருக்கு கன்னியாகுமரி ரீஜியன்ல? ரொம்ப கம்மி சார். நம்மள ஏரியால சைனிக் ஸ்கூலை பத்தி அவேர்னஸ் ரொம்ப கம்மி. யாரு டிஃபென்ஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கூட கம்மி தான். பசங்களை எத்தனாவது கிளாஸ்ல விடணும், எப்படி படிக்க வைக்கணும். இப்போ நமக்கு இப்ப தெரிஞ்சதுல இருந்தா நான் நிறைய பேர்கிட்ட கேட் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி 5ஆம் கிளாஸ் ஆகும்போது, அது சிவில் ஆனாலும் சர்வீஸ்ல இருக்கிறனாலும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி 5ஆம் கிளாஸ்ல இருந்து இதே மாதிரி அகாடமி விடணும் பிள்ளைங்களை. இது ஏன்னா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களே மேக்ஸ் சேம் பண்றாங்க, ஆனா பண்ற விதம், அந்த ஸ்பீடு, அது நம்ம அகாடமியில இன்வால்வ் ஆனால்தான் கிடைக்கும். அதனால ஒரு மேக்ஸ் இங்க பண்றதும் அங்க பண்றதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால நான் கைடு பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் பேரு இங்க ரொம்ப ஃபுல்லா பேரண்ட்ஸ் பாசம் பயங்கர. சின்ன வயசுல எதுக்கு போர்டிங் விடணும், அவங்க தூர. ஆனா அவங்களோட லைஃப் நம்ம இப்பவே பார்த்தா தான் அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நம்மள ஐயோ சின்ன புள்ள அவங்க விடக்கூடாது அப்படியே பக்கத்துல வச்சுட்டு இருந்தா அது அப்படியேதான் இருக்கும் நம்மள. அதனால நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி விடணும், அகாடமில படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை தூர விடணும் ஹாஸ்டல்ல. அப்பதான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். வெளியூர்ல ஆளுங்களுக்கு மைண்ட் நல்ல ஷார்ப் ஆகும். இங்கே உள்ள பேச்சு அந்த மாதிரிதான். ஏன்னா இங்க நம்மள இதுக்குள்ளே இருக்கு, இந்த கிணட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியே போய்தான் அவங்க அந்த சமுத்திரத்துல போயிட்டு நீந்துறது மாதிரி. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி நெசசரி சார். நிறைய பேரண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து பேம்பர் பண்ணி கூடவே வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. எவ்வளவு நாள் வச்சுப்பாங்க? ஸோ இந்த காலத்து பசங்களை நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. தே ஆர் வெல் அட்வான்ஸ்ட். ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு இந்த டைம்ல சைனிக் ஸ்கூலுக்குள்ள போறாங்க ஆர் எனி மிலிட்டரி ஸ்கூலுக்குள்ள போறாங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு டிசிப்ளின் வர ஆரம்பிச்சு. ஸோ தே கேன் லீட் தேர் லைஃப் வெரி பீஸ்ஃபுல்லி. நீங்களும் தைரியமா இருக்கலாம். ஓகே, இப்போ வேற ஸ்கூல்ஸ்ல இருக்காங்கன்னா பயப்படலாம், என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான். இங்க ஆராம்சே உங்களுக்கு தெரியும், ஆச்சா இப்படிதான் நடக்கும், ஓகே வி ஆர் ரெடி டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஜாலியா இருக்கும். தட்ஸ் தி திங். சார் குட்டி பையன் பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். வாட்ஸ் ஹிஸ் நேம் சார்? ஹாய், நேம் சொல்லுங்க. பேர் வர அபிநந்தன். ஓ அபிநந்தன். ஓ சூப்பர். சோ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
எல்கேஜியா? ஓகே ஃபைன். நீங்களும் சைனிக் ஸ்கூல்? ஓகே, நீங்களும் சைனிக் ஸ்கூல் போறீங்களா? போறீங்களா? ஓகே சூப்பர். ஹைஃபை கொடுத்துருங்க. அவரு வந்து அண்ணா கிட்ட சொல்றாங்க, நீ போ, நான் 6ஆம் கிளாஸ் ஞானும் வர்றேன் சைனிக் ஸ்கூல்ல அப்படின்னு. அதுக்குள்ளே முடிச்சிருவான். 12th இருப்பான்னு நினைக்கிறேன் இவன். நைஸ் ஒன், நைஸ் ஒன். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அபிமன்யு நீங்க ஸ்கூல் சப்ஜெக்டையும் இந்த சைனிக் கோச்சிங்கையும் பேரலா பேலன்ஸ் பண்ணீங்க அபிமன்யு? ஸ்கூலுக்கு படிக்கணும், இங்கேயும் படிக்கணும். நிறைய பேர் இதான் நினைக்கிறாங்க, ஐயோ இங்க படிக்கிறோம் அங்க படிக்கிறோம், ரெண்டுமே கொலாப்சேஷன் என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி பண்ணீங்க? ஸ்கூல்ல உள்ளது ஸ்கூல்ல முடிச்சிட்டு வரணும். ஆன்லைன் கிளாஸ் வீட்ல நைட் பார்த்துட்டு இருப்பேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரிவிஷன்ல எப்ப பண்ணுவீங்க? லீவ் நாட்கள்ல எல்லாம் ரிவிஷன், ஃபுல்லா ரிவிஷன் தான். ஃபுல் டே ரிவிஷன், சாட்டர்டே சண்டே ஃபுல் டே, அண்ட் சண்டே ஈவினிங் மாக் டெஸ்ட். മോക്ക് ടെസ്റ്റിന് അവൻ പഠിക്കില്ല. മോക്ക് ടെസ്റ്റിന് ഒരു ടെസ്റ്റിന് അവൻ പഠിച്ചിട്ടില്ല. ഒരിക്കൽ ഞാൻ പറഞ്ഞു, അവൻ പറഞ്ഞു എനിക്ക് വേറൊരു വേ ആണമ്മ ഞാൻ പഠിച്ചത്. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു അതെന്താണ്? അവൻ ഒരു ഫിലിം കണ്ടു, അവനൊരു ജഡ്ജ്മെന്റ് കിട്ടിയില്ല. ആദ്യം ഒരു പ്ലാനിങ് ഒന്നും കിട്ടിയിരുന്നില്ല. എങ്ങനെ എക്സാം, ഓരോ എക്സാമും എല്ലാം പഠിക്കണം. പക്ഷെ ഓരോ ആഴ്ചയിൽ ഇടുന്ന എക്സാമില് ആ ആഴ്ചയിലുള്ള ഫുൾ ടോപ്പിക്കും കവർ ആകുന്നുണ്ട്. അപ്പൊ അതിൽ നിന്ന് ഒരു ക്വസ്റ്റ്യൻ ഔട്ടായി പോവില്ല എന്ന് അവൻ മനസ്സിലാക്കി. അങ്ങനെ വളരെ ഈസി ആയിട്ടുള്ള ടോപ്പിക്കിൽ പോലും അവൻ ഒരുപാട് മാർക്ക് കുറയുന്നതായിട്ട് കണ്ടു. അപ്പൊ പറഞ്ഞു എനിക്ക് എല്ലാ ക്ലാസ്സും അറ്റൻഡ് ചെയ്യണം, പക്ഷെ എക്സാമും എല്ലാം ഫിനിഷ് ചെയ്യണം. സാറ് ഫസ്റ്റ് ഡേ തൊട്ട് കൊടുത്തിട്ടുള്ള എല്ലാ ക്ലാസ്സും അവൻ അറ്റൻഡ് ചെയ്തിട്ടുണ്ട്, എല്ലാ എക്സാമും അവൻ പഠിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷെ അപ്പൊ ഈ സാറ്റർഡേ പഠിക്കുന്നത് എക്സാമിന് വേണ്ടിയിട്ടല്ല അവൻ പഠിക്കുന്നത്, പഴയ ടോപ്പിക്സ് ആണ് അവൻ പഠിച്ചുകൊണ്ടിരുന്നത്. ഞാൻ പറഞ്ഞു ഒരു പ്രാവശ്യം ഒരു 30 സ്റ്റുഡൻസിന്റെ ബാക്ക് ആയിരുന്നു അഭിമന്യു സ്റ്റാർട്ടിങ്ങില്. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു നീ നന്നായിട്ട് പഠിക്കും എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടാണ് സാറിനോട് അഡ്മിഷൻ വാങ്ങിയത്. ഞാൻ വെറുതെ പറഞ്ഞത് സാറ് വിചാരിക്കും. അപ്പൊ ഒരു 10-ലെങ്കിലും വരുമോ വെച്ചു എന്ന് ചോദിച്ചാൽ പറഞ്ഞു ഞാൻ ആദ്യത്തെ 5-ലേ വരുമമ്മ, ഒരു എക്സാം ഞാൻ അമ്മയ്ക്ക് അറ്റൻഡ് ചെയ്ത് കാണിച്ചു തരാന്ന് പറഞ്ഞിട്ട് എനിക്ക് വേണ്ടിയിട്ട് അവൻ ഒരു ദിവസം അത് പഠിച്ച് എഴുതി. അതിലവൻ ഒരു ഫസ്റ്റ് ആയിരുന്നു. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു ഇനി എന്റെ ആ പ്ലാനിങ് അമ്മ തെറ്റിക്കരുത്, ഞാൻ എന്റെ ഇഷ്ടത്തിനാണ് പഠിക്കുന്നത് എന്ന് പറഞ്ഞു. ഇടയ്ക്ക് ഒരു ഫിലിം കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു, ഒരു നെയ്മർ അല്ലേ ചേച്ചി, ഒരു പട്ടിക്കുട്ടന്റെ ഒരു ഫിലിം, ഒരു ഫിലിം കണ്ടു. അപ്പൊ അതൊരു നെയ്മർ എന്ന് പറയുന്ന ഒരു ഡോഗിന്റെ ഒരു ഫിലിം. അപ്പൊ അത് കണ്ടതിന് ശേഷം അവൻ പറഞ്ഞു, കണ്ടോ അത് പോയത് അവര് ഗൈഡ് ചെയ്ത വഴിയിലല്ല, ആ ഗൈഡ് കൂടെ ഉണ്ടായിരുന്നു, അത് അതിൻ്റെതായ ഒരു വിഷനിലൂടെയാണ് പോയത്, അതുകൊണ്ട് എന്റെ വേ വേറെയാണെന്ന് പറഞ്ഞ് പോയിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ അവൻ അതിനായിട്ട് നിന്നപ്പോ എന്നിട്ട് പറയും ഒരു ക്ലാസ് 40 മിനിറ്റ്സ് പറ്റുന്നില്ല എന്ന്. അപ്പൊ സാർ തന്നെ അവർക്ക് ഗൈഡ് കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു, നിങ്ങളിങ്ങനെ സ്പീഡ് കൂട്ടി കാണണം എന്ന്. അങ്ങനെ 1 മണിക്കൂർ വന്നിട്ട് പറയും അമ്മ ഞാൻ 10 വീഡിയോ കഴിഞ്ഞമ്മ. ഞാൻ പറയാം അച്ചു ഇങ്ങനെ പുളി പറയല്ലേ അച്ചു. வந்து 2xல கேக்குறியாடா வீடியோ? எல்லா வீடியோவும் நம்மளது ரெக்கார்டிங்ஸ் ஸ்பீடா அடிச்சு தள்ளுறோம். അതുകൊണ്ട് ഞാൻ പറയാം അച്ചു ഇതൊക്കെ വെറുതെ അല്ലേ, എനിക്കൊന്നും മനസ്സിലാവില്ല 2-ലൊക്കെ ഇടുമ്പോ. ഞാൻ പറയാം അച്ചു ഇത് നിനക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? അമ്മ ഡിസ്റ്റർബ് ചെയ്യാതെ പോവാ, എന്റെ ടൈം വേസ്റ്റ് ചെയ്യല്ലേ അമ്മ. சோ இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இல்ல உங்களுக்கு? எஸ் சார், அது ரொம்ப என்னப்பா? அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருச்சு வீடியோ ரெக்கார்டிங்ஸ். ஓகே, பேசிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா பாக்கும்போது எல்லாமே? ஆமா சார். சூப்பர்டா, வெரி குட் வெரி குட். ரைட் ரைட் ரைட். ഓക്കെ, ഓരോ മിസ്റ്റേക്ക് വരുമ്പോഴും അവൻ പറയാം അമ്മ എനിക്ക് ഈ ഒരു ഹെൽപ്പ് മാത്രം ചെയ്ത് തന്നാ മതി, ആ എക്സാമിന്റെ ആ തെറ്റിപ്പോയ മിസ്റ്റേക്ക് എല്ലാം അമ്മ ഒരു നോട്ടിൽ എഴുതി തരണം എന്ന് പറയും. അപ്പൊ അത് ഞാൻ അങ്ങനെ ചെയ്യും. പിന്നെ അവൻ 100% ഉറപ്പുള്ളത് മാത്രമേ അവൻ ആ ഓപ്ഷൻ ഇടുള്ളൂ. ഇപ്പൊ അവൻ ആൻസർ കിട്ടിയിരിക്കും, പക്ഷെ അവനൊരു 5% ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ അവൻ റോങ് ആയിട്ടുള്ള ആൻസറേ അവൻ ഇടുള്ളൂ. എന്നിട്ട് പറയാ അമ്മ ഇത് മാർക്ക് എന്റെ മാർക്ക് അല്ല, എനിക്ക് 100% തോന്നുന്നത് മാത്രമേ ഞാൻ ഇതിലിടുള്ളൂ, ബാക്കി 95 ഉള്ളതും അമ്മ അത് മിസ്റ്റേക്ക് ആണെന്ന് റൗണ്ട് ചെയ്ത് ചെയ്യണം. ഓരോ പ്രാവശ്യം ഈ ഡിഷസ് അങ്ങനെയൊക്കെ ഉള്ള ടോപ്പിക് ഒക്കെ വന്നപ്പോ ഇന്ത്യയിലെ ഡിഷസ് ഒക്കെ ഉണ്ടായിരുന്നല്ലോ, ഫുഡ് ഹാബിറ്റ്സ്, പിന്നെ
അങ്ങനെയൊക്കെ ഉള്ള കുറെ കേട്ടിട്ടില്ലാത്ത ടോപ്പിക്സ് ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ അതിലൊക്കെ ഞാൻ ചോദിക്കും എത്രയാണ് അച്ഛൻ ആൻസർ? ആന മുട്ട എന്ന് പറയും. അപ്പൊ അയ്യോ അപ്പൊ 25 ക്വസ്റ്റ്യൻ ഞാൻ എഴുതണമെന്ന് ചോദിക്കും. അപ്പൊ പറഞ്ഞു എഴുതിയേ പറ്റുമോ അമ്മ, എനിക്കൊന്നും അറിയില്ല. അതെല്ലാം ഗരുഡ് அகாடமியோட கோச்சிங் தന്നെയാണ്. ரைட். எஸ் அபிமன்யு, உன்னுடைய ஃபேவரட் ஸ்டாஃப் நம்ம கருட்ல யாரு? சார் எல்லாருமே பிடிக்கும் சார். சரி, ஒருத்தர் பத்தி ஏதாவது சொல்லணும்னு உனக்கு ஆசை இருக்கும் இல்லையா? சோ எல்லா சாரியுமே உனக்கு யாருக்கு என்னென்ன கேரக்டர் பிடிக்கும் பிடிக்காது, உங்க விஷ் எனிதிங் யூ கேன் டெல். எஸ் சார் தியாகு சார் ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, எதனால? அவர் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஃபன்னியா எடுப்பாரு சார். ஓகே சார் சரவணன் சார் வந்து டவுட் கேட்டாலும் சொல்லிட்டே இருப்பாரு. டவுட் முடியறது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே ஃபைன். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கார்த்திகேயன் சார்? கார்த்திகேயன் சார் வந்து அவரு மட்டும்தான் சாராயிட்டு அவனு ஃபீல் ஆயுது. ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கார்த்திகேயன் சார் வந்து சில டைம் ஸ்ட்ரிக்டாவும் சில டைம் ஃப்ரீயாவும் விடுவார் சார். ஓகே, அதனால பேலன்ஸ் போகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஃபைன். சோ வாட் அபௌட் சோஷியல் சார்? சார் நீங்க க்ளூ வச்சு சொல்லி தருவீங்க. ஓகே, அது ரொம்ப பிடிக்கும். ரைட் ரைட் ரைட். சோ ஃபைன். சோ தேங்க் யூ டா. ஓகே, சோ உன்னுடைய ஜூனியர்ஸ்க்கு வாட் அட்வைஸ் யூ லைக் டு கிவ் டு ஜூனியர்ஸ்? நம்ம பிலீவ் இன் யுவர் செல்ஃப். we should believe in ourselves. அது ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். அடுத்து பிலீவ் இன் காட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை. நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். வெரி குட். ஓகே ஃபைன். இதுதான் ஃபைன். சோ இப்படி சொன்னாலே கரெக்டா இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். மேம் நீங்க அண்ட் சார், நீங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்க போறாங்க. நாட் ஓன்லி இந்தியா, ஃபாரின்ல இதெல்லாம் பாக்குறாங்க தெரியுங்களா? எஸ் சொல்லுங்க. என்னுடைய எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் சின்ன வயசுல இதே மாதிரி வயசுலயே அவங்கள வந்து இதே மாதிரி நமக்கிட்ட இந்த ரொம்ப பாசமா அப்படியே செல்லமா எடுத்து வைக்கிறத விட அவனை இப்பவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தூர இதே மாதிரி நல்ல அகாடமியில ஜாயின் பண்ண வச்சு இதே மாதிரி சைனிக் ஸ்கூல் மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வச்சோம்னா அவங்களோட லைஃப் வர நல்ல சூப்பராகவே அமையும். அவங்களோட லைஃப் அந்த நேஷனை ரொம்ப பாசம், நேஷன் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கு. நேஷன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க அல்லாத எவ்வளவு வயசு வரைக்கும் இவங்களை சேர்த்து வச்சா கூட அவங்க ஒரு சம் ஏஜ் முடியும் போது அவங்க செப்பரேட் ஆகித்தான் ஆகணும். அது இப்பவே பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் கிட்டே ரொம்ப பேர் அப்படி இருக்கும், நம்ம நேஷன் கிட்டே ரொம்ப பேர். அதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பேட்ரியாட்டிக் ஃபீல் உங்ககிட்ட இருக்கிறது தான் சார் அவனுக்கு வந்திருக்கு. So it is very good to hear this. Right. மேம் நீங்க மேம் டு மதர்ஸ் என்ன சொல்ல வரீங்க? നമ്മൾ എത്രയൊക്കെ പ്ലാൻ ചെയ്താലും ഒരു കോമ്പറ്റീറ്റീവ് എക്സാം എന്ന് പറയുമ്പോൾ അത് ഒരു വലിയ ഒരു കാര്യമാണ്. അപ്പൊ അതിന് ഒരു ബെസ്റ്റ് ആയിട്ട് ഒരു അക്കാഡമി, അത് നമ്മൾ പറഞ്ഞാൽ കുറച്ചായിട്ടൊന്ന് അനുസരിക്കാൻ ബുദ്ധിമുട്ടുള്ള മക്കളാണെങ്കിൽ ഗരുഡ് അക്കാഡമി ബെസ്റ്റ് ആണ്. കാരണം ഈ കോച്ചിങ് എല്ലാം എല്ലാ ക്ലാസ്സും അറ്റൻഡ് ചെയ്യുമ്പോൾ അവനും ഗരുഡും മാത്രമായിരുന്നു അവന്റെ റൂമിൽ ഉണ്ടായിരുന്നത്. അപ്പോ ചേട്ടൻ ചോദിക്കുമായിരുന്നു അവൻ ഉറങ്ങുമായിരിക്കുമോ, ഒന്ന് പോയി തട്ടി നോക്കാൻ പറയും. കാരണം ചിന്നുപാപ്പയ്ക്ക് ഒന്നീ ഞാൻ വേണം അല്ലെങ്കിൽ അവൻ വേണം. അപ്പൊ ഞാൻ പുറത്തുണ്ടെങ്കിലേ അവന് ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റുള്ളായിരുന്നു. അപ്പൊ ഫുള്ള് കുറച്ച് ഒരുപാട് സമയം പഠിക്കാത്ത അവനെ ഈ 1.5 മണിക്കൂർ ഇട്ട് പഠിപ്പിച്ചത് എല്ലാം ഗരുഡ് അക്കാഡമി ആയതുകൊണ്ട് മാത്രമാണ്, അല്ലെങ്കിൽ അവ ഇരിക്കില്ല. இன்ட்ரெஸ்ட் அந்த கோச்சிங் கொடுக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா பசங்களுக்கு படிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அந்த கோச்சிங் அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன பாத்தீங்களா உங்களோட அகாடமில நீங்க எல்லாருடைய பிஹேவியர்ஸ் அவனை நல்ல இன்ட்ரெஸ்டா அந்த 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாக்க அப்படியே கிளம்பிடும் போன. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரணும்னாக்கா அங்க இருந்து அவுட்புட் இன்புட்டும் கரெக்டா இருக்கணும். அவங்க இவங்களுடைய படிக்கிறதும் அங்க இருந்து கொடுக்கறதும் எல்லாமே நல்லா. ரைட் ரைட். சோ மெடிக்கல்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு எல்லாருக்குமே இல்லைங்களா? ஆமா. You are into Sainik School Amaravati now. So your life are going to be like a gem.
சரியா? அப்பா சொன்னதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோ. நேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். சரியா? ஸோ நேஷனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் டூயிங் டுவர்ட்ஸ் யுவர் நேஷன். அண்ட் அதுக்கு பயங்கரமான ஒரு சல்யூட் ஃப்ரம் கருட் டிஃபென்ஸ். பிகாஸ் யாருமே இந்த வயசுல எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்பத்துல இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உன்னால நேஷனுக்காக நீ என்ன செஞ்ச, நாட்டுக்காக என்ன செஞ்ச கேட்டா நான் இது செஞ்சேன்னு அடிச்சு சொல்லலாம். தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கெட்டிங் இன்டு சைனிக் ஸ்கூல். புரியுதா? ஓகே, அப்பா ரிட்டையர் ஆயிட்டும் அகைன் இஸ் ஒர்க்கிங் இன் டிஃபென்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன். ஸோ அவருக்கு அதை விட்டு போக முடியல. சேம் திங் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவருடைய பிளட் இட்ஸ் கம்மிங் அகைன். சரியா? ஒரு வளர்ந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகலாம். ஆகும்போது அப்பாவுக்கு அந்த சந்தோஷத்தை விட வேற எதுவுமே கிடையாது அப்பா அம்மாக்கு. ஸோ த திங் இஸ் தட் நீ வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மேக் தம் ஹாப்பி. தட்ஸ் த ஒன்லி திங். ஓகே, அதுக்கு நீ നേഷനുക്കാக ഡു സംതിങ്. ദാറ്റ്സ് ദി ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് യു ഗെറ്റിംഗ് ഇൻ. ശരവൺ സാറിന്റെ നോട്ടൊക്കെ ഞാൻ എടുത്തു തരാം. പക്ഷെ അമ്മ ഒരിക്കലും സാറിനെ കോൾ ചെയ്യുകയോ ഡിസ്റ്റർബ് ചെയ്യുകയോ ചെയ്യരുത്. ഞാൻ പറഞ്ഞു ഇല്ല ഇല്ല എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ എടുത്തു നോക്കിയപ്പോ എനിക്കിത് അറിയില്ല, ഈ ഫോണിൽ ഇതൊന്ന് നോട്ടൊന്നും എടുത്ത് നോക്കാനൊന്നും എനിക്കറിയില്ല. അപ്പൊ അവൻ തന്നെയാണ് എടുത്തു തന്നത്. എടുത്തു നോക്കിയപ്പോ അയ്യോ അങ്ങ് കടല് പോലെ കിടക്കണം. ഒരു ഡൗട്ട് പോലും ഔട്ടായി പോകുന്നില്ല. എല്ലാ ക്വസ്റ്റ്യനും അതിലുണ്ട്. ഡൗട്ട് സെക്ഷൻ വീഡിയോ ഒന്നും അച്ചു അറ്റൻഡ് ചെയ്യാറില്ല. ഡൗട്ട് സെക്ഷൻ വീഡിയോ 9 ആകുമ്പോഴത്തേക്ക് അവൻ സ്റ്റോപ്പ് ആവും, ഔട്ട് ആവും. എന്നിട്ട് അവന് ഹോംവർക്ക്, ഒരു കുന്ന് ഹോംവർക്ക് കാണും. അപ്പൊ അതൊക്കെ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് അവൻ 9 മണിക്ക് പോവാം. അതുകൊണ്ട് അവൻ അറിയില്ല ഈ ഡൗട്ട് സെക്ഷൻ സംഭവത്തില് ഈ മിസ്റ്റേക്സ് എല്ലാം ക്ലിയർ ചെയ്യുന്നത് അവൻ അറിയില്ല. അപ്പൊ എല്ലാം കിട്ടി. അപ്പൊ ആ ഈസി മെത്തേഡ് ആണമ്മ, പെട്ടെന്ന് പഠിക്കാൻ പറ്റുന്നു എന്ന് പറഞ്ഞ് ഒരു 3-4 ഡേയ്സ് കൊണ്ട് അവ എല്ലാം പഠിച്ചെടുത്തു. അത് കഴിഞ്ഞിട്ട് ലാസ്റ്റ് ഇട്ട ഈസി ക്വസ്റ്റ്യൻ പേപ്പറിൽ അവന് 289, 291, ഒന്നില് 297 വരെ എടുത്തു. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു അച്ചു ഞാൻ ഇത് സാറിന്, ചന്ദ്ര സാറിന് സെൻഡ് ചെയ്യാൻ പോവാണെന്ന്. വേണ്ടമ്മ, ഇവിടെ ഒരു പുലി ഇരിക്കുന്ന കാര്യം സാർ അറിയണ്ടെന്ന് പറഞ്ഞു. സാറിന്റെ ആ ഒരു നോട്ട്, ആ ഒരു ക്ലാസ്, പിന്നെ അവൻ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത ഒരു സ്റ്റഡി സ്റ്റൈല്, അതുകൊണ്ടാണ് ഈ ഷോർട്ട് പീരീഡില് അത് വിൻ ചെയ്യാൻ പറ്റിയത്. പിന്നെ ആ പോസിറ്റീവ്നെസ്, അവൻ ഓൾറെഡി പോസിറ്റീവ് ആണ്. അത് സാറിന്റെ ഒരു അക്കാഡമി അതിനേക്കാളും ഒരു കുറച്ച് പോസിറ്റീവ് ആയവരെ ഉയരങ്ങളിൽ എത്തിക്കുന്ന അക്കാഡമിയാണ്. അപ്പൊ ഗരുഡായതുകൊണ്ടാണ് അവന് കിട്ടിയത്. അതെനിക്ക് 100% ഉറപ്പുണ്ട്. சார், இப்போ நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார்? ஆன்லைன் பசங்களுக்கு விச் வில் பி குட், ஆன்லைன் கிளாஸா இல்ல ஆஃப்லைனா? நீங்க எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார்? ഇപ്പോഴുള്ള സിറ്റുവേഷനിൽ സാർ ഇപ്പൊ വരുന്ന ഈ ഓൺലൈൻ നല്ലൊരു ക്ലാസ് എന്നൊക്കെ നമുക്ക് നല്ല വിശ്വാസം, ഇതേമാതിരി നല്ല വിശ്വസ്തമായ അക്കാഡമിസ് குழந்தைகளை விட்டு படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சோ பேரண்ட்ஸும் அப்படியே கைட் பண்ணிக்கலாம் பசங்களை ஆன்லைன்ல இருக்கு என்ன பண்ணணும். ஏன்னா இப்போ அபிமன்யு பாத்தீங்கன்னா அவன் நாங்க எடுத்த 4 days கிளாஸ் 4 hours முடிச்சிருக்கான். சோ அவன் அப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான் பாத்தீங்களா? இத நீங்க நேர்ல போய் படிக்கிறவங்களுக்கும் இங்க படிக்கிறவங்களுக்கும் தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ ஆக்சுவலி டு சே பசங்க ரொம்ப ஸ்மார்ட் நல்லா இப்போ பண்றாங்க சார். இந்த பேட்ச் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்திருக்காங்களே வெரி ஸ்மார்ட். ஸோ நீங்க பாப்பீங்க எத்தனை பேர் உள்ள போறாங்க நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் பேட்ச் அபிமன்யு ஜூனியர்ஸ் அங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆர் இப்போ வெரி வெரி ஸ்மார்ட், சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ரிசல்ட் பை நெக்ஸ்ட் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளவு பேர் பண்றாங்க அண்ட் ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் இன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி மேம் பத்தி சொல்லி ஆகணும். நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா மாமும் பெஸ்ட் மாம் தான், பட் மேம் எஸ்பெஷலி பிகாஸ் அவங்க ரிசல்ட்ல இருந்து சரி, டே 1 நம்மகிட்ட ஜாயின் பண்ணதுல இருந்து சரி, அவனுக்காக அவ்வளோ கன்சர்ன் சார். பிகாஸ் உங்களுக்கு லைக் மேம் எனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி அவனுக்காக கேட்டுருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ரிசல்ட் அப்போ சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஒரு நேம் வரல, மேம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சார், ஸ்கூல்ல டிசி எல்லாம் வாங்கிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு மெசேஜ் போட்டு இமெயில் பண்ணி அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க பேசி ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மேம் கொஞ்சம் அமைதியானான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஷி வாஸ் சோ டென்ஸ்டு. எப்படியாவது அவங்க பையனுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அந்த இடத்துல எங்க அம்மாவுடைய ஃபீல் பார்த்தேன். பிகாஸ்
மை மதர் அப்படிதான் சார். லைக் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு படிக்க வச்சிடணும், என்ன இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல நார்மல் ஸ்கூல்ல சரி. நோ, மை சன் என்ன ஆனாலும் அவங்க டாப் ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பேன்னு படிக்க வச்சாங்க. ஸோ அதே தான் இங்க ஐ கேன் சி மை மதர் இன் அபிமன்யூஸ் மதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது நீங்க அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ரிகார்டிங் ஹிம்? ஸோ அபிமன்யு பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னா கூட பேசலாம், பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். உங்க சன்னை பத்தி நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ லெட் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் சார் பெருமை. അഭിമന്യു ഒരു 5th സ്റ്റാൻഡേർഡിലൊക്കെ പഠിച്ചിരുന്നപ്പോ കുറച്ചും കൂടെ ഒരു വാശിക്കാരനായിരുന്നു എന്ന് പറയാം. ആപ്പിൾ മാത്രമേ കഴിക്കുള്ളൂ, അങ്ങനത്തെ ഒരു ക്യാരക്ടർ ആയിരുന്നു. പക്ഷെ ഈ ഗരുഡിൽ വരുന്നതിന് വേണ്ടിയിട്ട് അവൻ ബനാന കഴിക്കാൻ തുടങ്ങി, അവൻ പേരയ്ക്ക കഴിക്കാൻ തുടങ്ങി, ഗോവ അത് കഴിക്കാൻ തുടങ്ങി. സ്കൂളില് ഒരു ഫ്രൂട്ട് കൊണ്ടുപോകണം 10 മണിക്ക് കഴിക്കാനായിട്ട്. അപ്പൊ അതിന് വേണ്ടിയിട്ട് അവൻ എന്നും ബനാന. അവന്റെ ക്ലാസ് മാം എന്നെ ഇത് TC വാങ്ങാൻ പോയപ്പോഴാണ് ആ മാം ചോദിക്കുന്നത്, ഓ ഞാൻ ആലോചിച്ചിരുന്നു എന്തിനു വേണ്ടിയിട്ടാണ് ഒരു ബനാന നല്ലതാണ്, പക്ഷെ എന്നും ടിഫിൻ ബോക്സില് ബനാന കഴിക്കും, പക്ഷെ അവൻ അത് ആസ്വദിച്ചാണ് കഴിക്കാറുള്ളത്. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞ അവൻ അത് സേവ് ചെയ്യാണ്, അവൻ ആ മണി ബാലൻസ് വരുന്നത് എന്റെ അടുത്തൊന്ന് ചോദിക്കാം, അമ്മ ആപ്പിളിനും ബനാനയ്ക്കും ഡിഫറൻസ് എത്ര, എടുക്കാമോ ബാലൻസ് എന്ന് പറഞ്ഞിട്ട് അവൻ കൊണ്ട് അത് സേവ് ചെയ്യും. കാരണം അവന്റെ അച്ഛൻ പറഞ്ഞിരുന്നു, നീ കളക്ട് ചെയ്യുന്നതിന്റെ ഡബിള് മാത്രമേ ഞാൻ തരുള്ളൂ നിനക്കെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ഗരുഡിൽ ചേരാൻ. അങ്ങനെ അവൻ ഒരു 5000 കളക്ട് ചെയ്തു. അപ്പോ 10,000 കൊടുത്തു തന്നെ ആവണം. അങ്ങനെ പിന്നെ രാവിലെ ഒരു പകുതി ദോശ കഴിക്കും, ചിലപ്പോ കഴിച്ചാലായി കഴിക്കാതെ പോകുന്ന ദിവസമുണ്ട്. അപ്പൊ ചേട്ടൻ പറയുമായിരുന്നു അവനൊരു ജ്യൂസ് കൊടുക്കണം. പക്ഷെ ജ്യൂസ് അവൻ പോംഗ്രാനൈറ്റ് ജ്യൂസ് മാത്രമേ കഴിക്കുള്ളായിരുന്നു. പക്ഷെ ഇതിന് വേണ്ടിയിട്ട് അവൻ ഗ്ലൂക്കോസ് കലക്കി കുടിക്കാൻ തുടങ്ങി, ഓറഞ്ച് ജ്യൂസ് കഴിക്കാൻ തുടങ്ങി. എന്നിട്ട് ബാലൻസ് ചോദിക്കും, അതിന് റേറ്റ് കൂടുതലാണല്ലോ, ആ ബാലൻസ് അവൻ വാങ്ങിച്ച് കളക്ട് ചെയ്യുമായിരുന്നു. എന്നിട്ട് ഞാൻ പറയും, ചേട്ടാ ഇത് കഷ്ടമുണ്ട്, ഇങ്ങനെ ഒന്നും ടോർച്ചർ ചെയ്യരുത്. ഇല്ല, അവിടെ പോയി അവൻ എല്ലാം കഴിക്കണമല്ലോ, അതുകൊണ്ട് അവന് ട്രെയിൻ ചെയ്യിക്കുകയാണ് എന്ന് പറഞ്ഞിട്ട്. അപ്പൊ ലാസ്റ്റ് ഞാൻ ചോദിച്ചു, അച്ചു നിനക്ക് അച്ഛനോട് ഇഷ്ടക്കേട് എന്തെങ്കിലും ഉണ്ടോ അച്ചു ആദ്യമേ കഴിക്കാൻ? ഇല്ലമ്മ, എന്റെ പുറത്ത് അച്ഛൻ ഇത്രയും കോൺഫിഡൻസ് വെച്ചിരുന്നോണ്ടാണ് എന്നെ അച്ഛൻ ലാസ്റ്റ് മൊമെന്റ് അയച്ചത്. എന്റെ കഴിവിൽ എന്റെ അച്ഛന് വിശ്വാസമുണ്ട്. റൊണാൾഡോ ഇങ്ങനെയാണ്, അവൻ വീഡിയോസ് ഒക്കെ കാണും. അപ്പൊ റൊണാൾഡോയുടെ മോന് എന്തെങ്കിലും ഇങ്ങനെ ചോദിക്കുമ്പോ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, ഞാൻ ഒരിക്കലും നിന്റെ സ്വപ്നങ്ങളുടെ ചിറകുകളെ മുറിക്കാറില്ല, നീ തന്നെ നിന്റെ സ്വപ്നം നേടിയെടുക്കണം, ഒരു സപ്പോർട്ട് മാത്രമേ ഞാൻ തരാറുള്ളൂ. അതില് ഒരുപാട് അവന് ആരോടും ദേഷ്യമൊന്നുമില്ല. ഫസ്റ്റ് റൗണ്ടിൽ വരാഞ്ഞപ്പോ അവന് ഭയങ്കര വിഷമമായി പോയി ഇടയ്ക്ക്. അങ്ങനെ ഒരിക്കൽ ആവുമ്പോ എനിക്കൊരു ഭാഗ്യം ഇല്ലാണ്ടായി പോയി അങ്ങനെ പറഞ്ഞു. അങ്ങനെ ഒരിക്കൽ ഒരു ബസ് സ്റ്റാൻഡിൽ ഇരിക്കുമ്പോ അവിടെ ഈ ചെറിയ ഈ പിന്നൊക്കെ വിൽക്കുന്ന ഒരു അമ്മയും ഒരു കുഞ്ഞു വാവയും അവിടെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ ആ വാവയ്ക്ക് നല്ല വസ്ത്രം ഇല്ല, അത് ഒരു വല്ലാണ്ട ഒരു അവസ്ഥ അവൻ കണ്ടിട്ട് അവനങ്ങ് സങ്കടമായി പോയി. അപ്പൊ പറഞ്ഞു, ഞാൻ അങ്ങനെ പറഞ്ഞത് തെറ്റാണ്, എനിക്ക് എന്തുമാത്രം ഭാഗ്യമാണ്, എനിക്ക് ഭാഗ്യമുള്ളവനാണ് ഞാൻ, ആ സിറ്റുവേഷൻ ഒന്നും ഭഗവാൻ എനിക്ക് തന്നില്ലല്ലോ, ഞാൻ 9th തീർച്ചയായിട്ടും ഞാൻ തിരിച്ചു വരും, ഞാൻ ഒരു മാസ് സെന്ററായിരിക്കും ഈശ്വരൻ ആഗ്രഹിക്കുന്നത്, 253 ഒന്നും കുഴപ്പമേ അല്ല എന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ ചേട്ടൻ തന്നെ അവനെ ഒരുപാട് സപ്പോർട്ട് ചെയ്തു, നീ വിഷമിക്കേണ്ട, ഫസ്റ്റ് ഡേ തന്നെ നിന്നെ ഞാൻ അങ്ങനെ ഒരുപാട് അവന്റെ ആ പോസിറ്റീവ്നെസ് വിടുന്നില്ല, തുടർന്ന് അവൻ ആ പോസിറ്റീവ് തന്നെ പോവാണെങ്കിൽ ഒരുപാട് ഉയരങ്ങളിലെത്തെ ഈശ്വരൻ അവൻ അനുഗ്രഹിക്കും. சூப்பர் மேம், நைஸ் சார். நீங்க சார் அபிமன்யு பத்தி? அபிமன்யு என்ன நல்ல செல்லக்குட்டி, அவன் நல்ல ஆளு. எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எது எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவ்னஸ் பயங்கரமா இருக்கு. எல்லாமே அது நெகட்டிவ் வழி அவன் மைண்ட் போறது, நம்மள திட்டினா கூட ஃபீல் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் போய் அதாவது திட்ட கூட கொஞ்சம் ஒரு 5 மினிட்க்கு அப்புறம் போயிட்டு சாரி எல்லாம் கேட்போம், திட்டிட்டேன் சாரி. Sir, very important quality for officer. To become officer, the positive mindset very very important. So அவனுக்குள்ள இருக்கு. Yes, proceed sir. அதுதான் அவனுடைய சக்சஸும் அதுதான். எல்லாமே அது எந்த விஷயமா இருந்தா கூட ஆறு எது சொன்னா கூட அதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அது ஓகே, அது எதுக்காக சொன்னாங்க, நல்லதுக்கா கெட்டதுக்கு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் இப்பவே இருக்கா. அது ஞானே திட்டி போடுவேன், திட்டினா கூட கொஞ்சம் கழிஞ்சு ஒரு 5 மினிட் 10 மினிட் கழிச்சு சாரி எல்லாம் கேட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். அப்புறம் கேட்பேன், என்ன அதாவது விஷமா ஆயிடுச்சா, சங்கடம் ஆச்சா,
இல்ல இல்ல அந்த டைம் அந்த மாதிரி சொன்னா அப்பாவும் அப்பாவோட மைண்ட் ஓகே, என்னோட மைண்ட் ஓகே, அந்த மாதிரி சொல்லிடுவோம். சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை. நல்ல இது வரைக்கும் நல்ல பெஸ்ட், நல்ல பிள்ளை. ஸ்கூல்ல அதே மாதிரிதான், இனி முன்னாடியும் அவன் இதே மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கட்டும். அதுதான் சார். இல்ல அவனுடைய லைக் அவன் தாட் மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இப்போ உங்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கு. ஸோ இது சும்மா கிடையாது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 lakhs 3 lakhs கிட்ட எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகேங்களா. அதுல இந்த மாதிரி டாப்பரா வந்து உள்ள போறதெல்லாம் சும்மா கிடையாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவன் சொன்னது அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், ஸோ அது அவனுக்குள்ள இருக்கு. இது இருந்தாலே போதும், அவன் நினைச்சது எல்லாமே நடக்கும். சூன் ஹி வில் பிகம் அன் ஆஃபீஸர். இன்னும் 7 yearsல உங்களுக்கு தெரியும் வில் பிகம் அன் ஆஃபீஸர். உங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பான். சரிங்களா. அண்ட் எங்களுக்கும் அபிமன்யுக்கு நாங்க சொல்லி കൊടുത്തதுக்கு எனக்கு ரொம்ப 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 പെരുமை. അവനും ഗരുഡും അതേ എനിക്ക് പറയാനുള്ളൂ. ഇതുപോലെ അക്കാഡമി ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ஆல்வேஸ் வில் பி ஹியர் ஃபார் ஹிம். எப்பவுமே நாங்க எங்களுடைய சப்போர்ட் இருக்கோம் மேம். ஈவன் அவன் வந்து அடுத்து NDA எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் we will support him very thoroughly. ஸோ அது எப்பவுமே நாங்க இருக்கோம் கூட. சரிங்களா. யா 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 ரைட். ஸோ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணும்போது he was in 30th rank and அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா he came friend. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க அதுதான் முக்கியம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ he proved it and hats off to you. ஓகேங்களா. ரைட். ஐ திங்க் ஸோ. வேற ஏதாவது சொல்லணும்னா ஆசைப்படுறீங்களா? சொல்லலாம். அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து கெருட் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுல சரவண சாரு, சந்திர சாரு, தியாகி சாரு, கார்த்திகேயன் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என் பிள்ளைக்கு தான். அவன் அவ்வளவு நல்ல இன்ட்ரெஸ்ட படிச்சு அவன் நினைச்சது போய் நேடிட்டான். அதுக்காக அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்மள தரணி அவருடைய ஃபாதர் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ரொம்ப கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள டாக்டர் ஹேமா மேடம், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா சின்ன டவுட் இவங்கள்ட்ட ஒரு சின்ன போன் கால் பேசினா கூட உடனே ரிப்ளை அவங்க தந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னுடைய அண்ணன் பொண்ணு பார்வதி, அவங்களும் கொஞ்சம் கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நெடுமங்காடு சிந்து, அவருடைய பையன் கண்ணன், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவன் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு காலையிலே படுத்திருப்பான். ஆனா இவங்க ஏதாவது டவுட் கேட்டா கூட திருப்பி எழுப்பி அவன் சொல்லிட்டு தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுவான். அதனால அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காட் பகவான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். So thank you so much Abhimanyu ma'am, sir and Kuti Bhaiya. Okay fine. So nice talking with you all and definitely இந்த வீடியோ நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கன்னியாகுமரி சுத்தி, கேரளா சுத்தி, ஸோ அந்த பார்டர் ரீஜியன்ஸையும் நிறைய பேரை வந்து இந்த ஒரு வீடியோனால ஓகே ஒரு 30 ஆஃபீஸர் ஆகுறாங்கன்னா அது அபிமன்யுக்கு தான் பெருமை. சரிங்களா. ஸோ வை பிகாஸ் இது அந்த இடத்துல அவன் தான் அந்த புள்ளி ஸ்டார்ட் பண்றது. டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா. ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மேம் அண்ட் அபிமன்யு அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸ்கூல்ல போயிட்டு இதே மாதிரி இதே ஜோஷோட ஹாப்பினஸோட உங்களுடைய 12th வரைக்கும் ஜாலியா ஓகே. ஸோ நல்லா பாஸ் பண்ணுங்க. சூப்பர்பா எல்லாத்துலயும் எக்ஸல் ஆகுங்க. ஏதாவது தெரியலன்னா கத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே. யாருக்கிட்டயுமே நீங்க கூச்சப்படக்கூடாது. இட்ஸ் அ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங், இட்ஸ் நாட் அ ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிங். புரியுதா. நீ நிறைய கத்துக்க தான் உள்ள போயிட்டு இருக்க. ஸோ எவ்வளவு முடியுமோ கத்துக்கும். அதுக்காக தான் அம்மா அப்பா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதனால எக்ஸலா வாங்க. ஏதாவது டவுட்ஸ் லீவுக்கு வரீங்க அப்படின்னா உடனே கால் அடிங்க, வில் டாக். சரியா. ஆக்சுவலி எனக்கும் மேமுக்கும் வந்து வில் பி நாட் டாக்கிங் ஆன் போன் கால், வாய்ஸ் ரெக்கார்டிங்ல தான் மேம் பேசுவாங்க. ஏன்னா மேம் மலையாளம்ல பேசுவாங்க, எனக்கு ஒரு சிலர்லாம் புரியாது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங்ல அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்ச நேரம் கேட்ட அப்புறம் தான் எனக்கு புரியும். And again I will be replying her back. It was nice ma'am. So first time நல்ல experience for me also. Okay, thanks for teaching me Malayalam ma'am. நிறைய கொஞ்சம் கத்துக்கிட்டேன். Okay, right. So thank you so much ma'am and sir. Abhimanyu Kuti Bhaiya. Okay, fine. Thank you. Jai Hind. Jai Hind.